ஸோ ஆயில் கண்டென்ட் இல்லாமல் கேஸ் இல்லாமல் நம்ம ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடக்கூடிய ஐட்டம். ஒரு 6 எக் பாயில் பண்ணணும் காலையில் டைம்லனா ஒரு 6 எக் இதில் வைக்க முடியும். பயிர் வகைகள் சூப் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஸ்ப்ரோட் வச்சுக்கலாம். அந்த மாதிரி முளைக்கட்டிய பயிர். ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம முளைப்பு கட்டுறதுக்காக ஊற வச்சிடறோம். அடுத்த கண்டெய்னர் வைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன் வச்சிருக்கேன், கிழங்கு வச்சிருக்கேன், இப்போ ரைஸ் வச்சிருக்கேன். இந்த ரைஸோட நான் பருப்பு வேக வச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஒரு கமர்ஷியலாக கடை வச்சிருக்கவங்க பேக்கெட் கார்ன் வருது, அதெல்லாம் கொட்டிட்டு கார்ன் ஷாப் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஒரே டைமில் செய்யக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம். ஹாய் எவ்ரிவன், சவுத் இந்தியன் ஃபுட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் கோல்டன் அசோசியேட்ஸ். இங்க வந்து ஸ்டீமர் வந்து 3 வகையான ஸ்டீமர் வச்சிருக்காங்க. இத பத்தின ஒரு ஃபுல் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுல எல்லா வகையான காய்கறி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயிர் வகைகள், இது எல்லாமே ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டுக்கிற ஒரு இதுதான் வந்து யூஸ் ஆகும். 3 வகையான ஸ்டீமர் வச்சிருக்காங்க. அத பத்தின ஒரு ஃபுல் வீடியோ தான் பார்க்க போறோம். ஒரு 20 நிமிஷம் இருந்தா போதும். நம்ம 3 அடுக்குல வந்து விதவிதமா முட்டை, காய்கறி, அதுக்கப்புறம் வந்து பயிர் வகை, அது இல்லாம அரிசி, பருப்பு கலந்து வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டீம்லயே பண்ணி நம்மளுக்கு வேச்சு காட்ட போறாரு. சோ இத பத்தின ஃபுல் வீடியோ தான். ஆனா நீங்க சொல்லுங்க, இதுல என்னென்ன பண்ணலாம் சார்? இதுல வந்து நீங்க எல்லாமே சமைச்சிக்கலாம். இதுல வந்து அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா கேஸ் கிடையாது, ஆயில் கிடையாது. ஸோ ஆயில் கண்டென்ட் இல்லாம கேஸ் இல்லாம நம்ம ஹெல்த்தியா நம்ம சாப்பிடக்கூடிய ஐட்டம். ரெண்டாவது, இப்போ நம்ம நிறைய பேர் வந்து பயிர் வகைகள் வந்து காலையில் எடுப்போம், முளைக்கட்டிய பயிர், அதை இதுல பண்ணிக்கலாம். சூப் எடுத்துக்குவோம். ஸோ இந்த 2 ஐட்டம் கரெக்டாக டயட்ல இருக்கவங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சிக்கன் பாத்தீங்கன்னா ஆயில்ல பண்ணாம வெறும் வந்து மஞ்சள் உப்பு மட்டும் போட்டுட்டு பாயில் சிக்கன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாயில்டு சிக்கன், ஸ்டீம்ல சிக் பண்ற சிக்கன், இந்த மாதிரி எல்லா ஐட்டம் பண்ணலாம். நான் லைவ் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். இன்னொன்னு இதுல அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல 3 சமையல் செய்ய முடியும். இப்போ நீங்க காலையில ஆபீஸ் போறோம்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு அர்ஜென்ட் இருக்கும், வேலை வந்து கண்டிப்பா காலையில பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும், யூனிஃபார்ம் தைக்கணும், இந்த பக்கம் அவங்க அர்ஜென்ட்ல இருப்பாங்க லேடிஸ், அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டான ப்ராடக்ட். ஏன்னா ஒரு இதுல நம்ம முட்டை வேக வச்சிடலாம், ஒரு இதுல ஸ்ப்ரோட் வைக்கிறோம், ஒரு இதுல காய்கறி சமைச்சிடலாம், ஒரு இதுல இட்லி வேக வச்சிடலாம், ஒரு ரைஸ் வச்சிடலாம். ஸோ 3-4 சமையல் ஒரே இதுல முடிச்சிடும் உங்களுக்கு வேலை. நான் இதை வந்து கடைகள்லயுமே பார்த்துருக்கேன். இப்போ ஒன்றில் ஒருத்தர் வந்து ஷாப் வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஸ்ப்ரோட்டை வந்து ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கிறாங்க, கார்ன் ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே பாயில் பண்ணிட்டு கார்ன் ஷாப்பு, ஸ்போர்ட் ஷாப், மினியா சிம்பிளாக யாருனாலும் ஒரு டொமஸ்டிக்காகவும் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் இது. ஸோ இதில் வந்து மெயின் என்னன்னா தண்ணி இல்லாமல் இதை ஆன் பண்ணக்கூடாது. இது எப்படி ப்ரொசீஜர் காமிக்கிறேன் பாருங்க. நம்ம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா 2 மாடல் நம்மள்ட்ட இருக்குது. இது வந்து உங்களுக்கு எஸ்எஸ் மாடல், இது வந்து பாலிகார்பனேட் மாடல். ஸோ இப்போ இதில் ரெண்டுலையுமே கான்செப்ட் வந்து 3 கண்டெய்னர் தரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும் சூப் கண்டெய்னர் சொல்லலாம், சூப் கண்டெய்னர் இல்லை ஸ்ப்ரோட் கண்டெய்னர், சரிங்களா? இது வந்து மெயின் பாடி சார். இதில் தான் தண்ணி ஊற்றுறோம். இந்த வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தண்ணி ஊற்றிடுறோம். அப்புறம் இது டர்பரு. ஸோ இது வந்து டர்பரும் அந்த ஸ்டீமர் வந்து ஸ்டீம் ஆகிற தண்ணியை வந்து வேகமாக கொடுக்கறதுக்காக இந்த மேலே க்ளோசிங், சரிங்களா? அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட் ட்ரெயின் சொல்லலாம், சூப் ட்ரெயின் சொல்லலாம் சார். சூப்பும் இதில் எடுக்க முடியும், ஸ்ப்ரோட்டும் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி வேக வைக்கிறதுக்கு, அரிசி பாயில் பண்ணி வைக்கிறதுக்கு, இட்லி வேக வைக்கிறதுக்கு எல்லாமே. இதில் வந்து இந்த ஸ்டீம் உள்ள போதா ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இதை பாருங்க, இந்த மாதிரி மேலே வச்சிடறேன். இது வந்து இட்லி ட்ரே, இந்த மாதிரி 3 இட்லி ட்ரே தரேன். 12 இட்லி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி அரிசி பருப்புலாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம இதிலே காய்கறி வெட்டி போட்டோம்னா பலவ், சரிங்களா? லைட்டாக வேணா அப்புறம் லாஸ்ட்டில் தாளிச்சிக்கலாம். அந்த மாதிரி பண்ணால் பலவெல்லாம் கூட ரெடி ஆகிடும். ஸோ அந்த பர்பஸ்க்காக இந்த கண்டெய்னர் தரும், இந்த ஸ்டீல் பவுலும் தரும், இந்த 2 கண்டெய்னர் வருது, சரிங்களா? இப்போ 1 பை 1 நான் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பிஃபோராக இதில் வந்து தண்ணி வந்து இந்த வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மேலே மார்க்கர் இருக்கு இல்லைங்களா, இந்த பிளாக் எலிமெண்ட் முழுகிற அளவுக்கு ஒன்று வச்சிங்களேன். இந்த எலிமெண்ட் இதுதான் வந்து எலிமெண்ட்டு ஹீட்ரு. இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி இருக்கிறேன். ஸோ பாருங்கள் முழுகிடுச்சு. இப்போ வந்து இதில் ஒன்ஸ் எக்கு நம்ம ஒரு 6 எக் பாயில் பண்ணணும் காலையில் டைம்லனா ஒரு 6 எக் இதில் வைக்க முடியும். எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் எக் பாயில் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா நிறைய வேணும்னா இந்த கண்டெய்னர்லேயே மேலே ஃபுல்லாக கூட எக் வைக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் கார்ன் வச்சிருக்கிறேன். இதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்ப்ரோட்டு. இப்போ காலையில் ஹெல்த்தியாக பசங்களுக்கு முட்டை, பயிர் வகைகள், சூப் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஸ்ப்ரோட் வச்சுக்கலாம். அந்த மாதிரி முளைக்கட்டிய பயிர். ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம முளைப்பு கட்டுறதுக்காக ஊற வச்சிடறோம். இதுலேயே கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த கண்டெய்னர்லேயே ஒரு நாப் கொடுத்துருக்கோம். தண்ணி ஊற்றிட்டு இந்த நாப் ஓப்பன் பண்ணி நைட் விட்டாங்கன்னு வச்சுங்க, காலையில் இது ட்ரையாக இருக்கும். அப்போ என்ன அதே நீங்கள் அப்படியே ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஸ்ப்ரோட் முளைப்பு கட்டிய பயிர் இதிலே வேக வச்சுக்க முடியும். ஸ்ப்ரோட் ட்ரெயின் சொல்லலாம் இதை. அதுக்கப்புறம் இது மேலே பார்த்தீங்கன்னா அடுத்த கண்டெய்னர் வைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன் வச்சிருக்கிறேன், கிழங்கு வச்சுக்கிறேன், கருணக்கிழங்கு, எந்த ஒரு கிழங்கு வகைகள் எதுனாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு கண்டெய்னர், இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து நான் ரைஸ் வச்சிருக்கிறேன். இப்போ ரைஸ் வச்சிருக்கேன். இந்த ரைஸோட நான் பருப்பு வேக வச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஒரு கமர்ஷியலாக கடை வச்சிருக்கவங்க பேக்கெட் கார்ன் வருது, அதெல்லாம் கொட்டிட்டு கார்ன் ஷாப் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஒரே டைமில் செய்யக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த மேலே கேப்பை மூடிடுறோம். இப்போ இதில் வச்ச ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள வெந்துடும். இதில் முட்டை மட்டும் 10 நிமிஷத்துல வந்துடும். முட்டை நம்ம தனியா எடுத்துக்கலாம், இத ஆஃப் பண்ணிட்டு தனியா எடுத்துக்கலாம். மீதி ஐட்டம்லாம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். சோ எல்லாமே 20 மினிட்ஸ் வரைக்கும் நான் வச்சறேன் டைம், சரிங்களா? இது ஆட்டோ கட் ஆஃப். ஆமா, இப்போ நம்ம 20 மினிட்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, 20 மினிட்ஸ் ஆனா ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆகி எல்லாமே குக் ஆயிடும். சோ இப்போ நம்ம என்ன விஷயம்னா நம்ம இத பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க மத்த வேலையை பார்க்கலாம். இப்போ நம்ம ஆபீஸ் ரெடி ஆயிட்டு இருப்போம், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருப்போம், இதெல்லாம் வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா வெளியே ரெடி ஆயிட்டே இருக்கும். அவங்களுக்கு ரெடி ஆன சாப்பாடு மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆட்டோ சர்வ் மாதிரி இருக்கும். சோ இதே டைம்ல நம்ம வந்து இப்போ பாத்தீங்கன்னா நான்வெஜ் எல்லாம் பண்றாங்க. நான் வெஜிடேரியன் பத்தி இப்போ காமிச்சிருக்கேன், வெஜிடேரியன் காமிச்சிருக்கேன். அப்புறம் காலையில வந்து ஒருத்தர்
சூப் குடிப்பாங்க. சூப்பா வந்து கண்டிப்பா காலையில வந்து சூப் குடிச்சா நல்லதுன்னு சூப் குடிக்கிறாங்க. ஸோ அப்போ வெஜிடபிள் சூப் ஆகட்டும் நான்வெஜ் சூப் ஆகட்டும் இந்த கண்டெய்னரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே ப்ரொசீஜர் நான் 2 இதாக யூஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, நிறைய ஐட்டம் பண்ணி காமிக்கிறதுக்காக. ஸோ இப்போ இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டோம். உங்களுக்கு வந்து டர்பர் வைக்காம இது வந்து டிப் ட்ரேன்னு சொல்லலாம். டிப் ட்ரே எதுக்காகனா இப்போ நம்ம சிக்கன் வைக்கிறோம் வச்சுங்க, அந்த ஆயில் கண்டென்ட் ஆகட்டும் சூப் ஆகட்டும் இதில் போய் இந்த தண்ணி வந்து மிக்ஸ் ஆகாமல் இதுக்குள்ளேயே கலெக்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக இந்த இது வச்சுறேன். இது வந்து இன்னொன்று ஒரு பர்பஸ் சொன்னோம் இல்லையா, சூப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரோட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சூப்புக்காக வைக்கிறேன் சார். ஓகேங்களா, அடுத்து பாருங்க இது மேலே வந்து இந்த கண்டெய்னர் வச்சிடறேன். சரிங்களா, இப்போ இதுல இருந்து நம்ம என்ன காய்கறிகளும் போட்டுக்கலாம். இப்போ மஷ்ரூம் சூப் என்ன மஷ்ரூம்ஸ் ஆகட்டும் வெஜிடபிள்ஸ், அதே மாதிரி இப்போ கேரட், இப்போ ஏபிசி ஜூஸ் குடிக்கிற மாதிரி நம்ம ஆம்லா போட்டுக்கலாம், கேரட், அதே மாதிரி பாவக்காய் பொரியல் சாப்பிட மாட்டாங்க பசங்க, அந்த மாதிரி பாவக்காய், சப்ளிமெண்ட் கீரைங்க, டொமேட்டோ சூப்னா டொமேட்டோ எந்த இதுனாலும் நம்ம இதில் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி உள்ள வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த கண்டெய்னர் வச்சிடறேன். இத்தனை கண்டெய்னர் எதுக்கு நான் வச்சுட்டு இருக்கணும், ஒரு ஐட்டம் மட்டும் பண்ண முடியாதானா? கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த இதில் ஒரு ஐட்டம் மட்டும் வேணா இந்த ஒரு ஐட்டம் மட்டும் நம்ம வச்சிடலாம். வெறும் ரைஸ் மட்டும் வைக்கிறேன், எனக்கு கீழே முட்டை வைக்க போறேன் அப்படின்னா இப்படி கூட வச்சுக்கலாம். நீங்க நான் மல்டிபிளா பண்ணலாங்கிறது தான் காமிக்கிறோம். ஒரு ஐட்டம் வேணா ஒரு ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கண்டெய்னர்ல பார்த்தீங்கன்னா சிக்கன் வைக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி பாயில்டு சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். ஒருத்தர் மஞ்சள் உப்பு மட்டும் ஆட் பண்ணி பசங்க டயட்ல இருக்கவங்க ஜிம்முக்கு போறவங்க மாதிரி ஹெல்த்தி ஆயில் கண்டென்ட் வேணாங்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர்ல வைக்கிறேன். இந்த பவுல்ல இதை மேலே இந்த மாதிரி ஃபிட் பண்ணிடுறோம். இந்த காலி ட்ரே இருக்குங்களா, இந்த மாதிரி 3 இட்லி தட்டு தரோம். 3 இட்லி தட்டுல 12 இட்லி கரை நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு ட்ரேல இட்லி கூட வேக வச்சுட்டு இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ட்ரேல இட்லி ஊற்றி வைக்கிறேன். இதில் ஸோ இந்த மாதிரி 4 இட்லிக்கு நம்ம வச்சுட்டு ஸோ இதே கண்டெய்னர்ல நம்ம மேலே இந்த மாதிரி வைக்கிறோம். ஸோ 1 by 1 இப்போ 3 ட்ரே இந்த மாதிரி வைக்க முடியும் நம்மளால. ஸோ இப்போ இதுக்கும் வந்து டைம் வச்சிடறோம். இப்போ நான் வச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour வைக்கிறேன். இப்போ சிக்கனை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 minutesல குக் ஆகிடும். இப்போ இட்லி வந்து வேகமாக குக் ஆகிடும். ஸோ அதனால இட்லி மேலே வச்சிருக்கேன். இட்லி மேலே எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எவ்வளோ நேரம் பாயில் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டினியூஸாக நான் ஸ்டாப் சூப் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. இது ஃபுல் ஆச்சுன்னா இந்த டேப் ஓப்பன் பண்ணி நம்ம சூப் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 20 minutes வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எல்லாம் இந்த ஐட்டம் வெந்ததை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ யூஸ்ஃபுல் உங்களுக்கு தெரியும். ஸோ இது பார்க்கும்போது என்னடா எல்லாம் வச்சுட்டே இருக்க மாதிரி இருக்குங்கிறக்கும். ஆனால் வந்து விஷயம் என்னன்னா இது வந்து ஹெல்த்தி ஓரியன்ட். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். பசங்களுக்கு இப்போ குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேக வச்சு கொடுப்போம். ஆப்பிள் ஆகட்டும் இதாகட்டும் பாயில் பண்ண ஆப்பிள்லாம் கூட கட் பண்ணி நம்ம வேக வச்சு கொடுக்கலாம். ஆம்லா வேக வச்சு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேக வச்ச உணவு எடுக்கும் போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எல்லாத்துக்கும். ஏன்னா இதில் வந்து 2 பேர் 2 விதமாக கேட்பாங்க. இப்போ நிறைய பேர் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு அப்படின்னா இது பிளாஸ்டிக் கிடையாது, பாலிகார்பனேட் சொல்றது. இது வந்து கீழே போட கூட உடையாது, அன்பிரேக்கபிள். பார்த்தீங்கன்னா அது உடையாது உங்களுக்கு, பாலிகார்பனேட்ல பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பிரேக்கிங் ஆக சான்சஸ் கிடையாது. ஃபுட் கிரேட் மெட்டீரியல் நம்ம மைக்ரோவன்லாம் யூஸ் பண்றாங்களே அந்த மெட்டீரியல் தான். இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது. இல்ல எங்களுக்கு எஸ்எஸ் தான் வேணும், எங்களுக்கு ஸ்டீல்ல தான் ஸ்டீமர் வேணும்னா நம்ம ஸ்டீல்லயே அவைலபிள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இன்னர் பாடியும் உங்களுக்கு உள்ள அந்த அவுட்டர் பாடி மட்டும் தான் உங்களுக்கு அந்த இதுல இருக்கும். உள்ள இன்னர் பாடி இந்த மாதிரி எஸ்எஸ்ல வந்துருது. இதுல கொடுக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேம் சூப் ட்ரே ஒன்னு கொடுத்துறோம். இதுல எக் ட்ரே வராது. எக்கை பொறுத்த வரைக்கும் இதுல அப்படியே நம்ம உள்ள வைக்கலாம். அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் இதுல ஹோல்ஸ் இருக்கும் இந்த மாதிரி கண்டெய்னர் ஸ்டீம் கனெக்ட் ஆகிறதுக்கு. இதுல வந்து அந்த கேஸ் கட் வராது, இதுல ஒரு கேஸ் கட்ஸ் மாதிரி வருது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல மேல லிட். ஸோ இதுல வந்து சேம் அந்த ரைஸ் பவுல். ஸோ இந்த ஐட்டம் இது வரும். இது 2 மாடல் நம்மள்ட்ட அவைலபிள். ரெண்டுலயுமே நம்ம இது மாதிரி எல்லாமே வேக வச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணோம் இல்லையா, இப்போ 20 minutes டைம் வச்சிருக்கோம். இங்க கீழே ஸ்டீம் ஆகுறது உங்களுக்கு தெரியும். நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸ்டீம் ஆகுறது தெரியுதுங்களா? இது இப்போ நம்ம எக் வெந்துருச்சுன்னா இப்போ கூட எடுத்துடலாம். இல்ல வேகணும்னா இன்னும் கொஞ்சம் வைக்கலாம். அதிகப்படியா விட்டாலும் ஒண்ணுமே ஆகாது. இப்போ குக்கர் கூட ஸ்டீம்ல தானே வேகுது அப்படிம்பாங்க. குக்கர் அதிக நேரம் விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்க, 1 hour நம்ம விட்டுட்டு போயிட்டா குக்கர் என்ன ஆகும், ஒரு லிமிட்டுக்கு மேல விசில் வரும். விசிலை தாண்டி ரொம்ப நேரம் வச்சிருந்தா குக்கருக்கு வெடிச்சிடும். பட் இதுல வந்து மைனட் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா மைனட் ஹோல்ஸ் இருக்கும் ஸ்டீமர்ல. இதுலயும் இருக்குது. அதே மாதிரி இதுலயும் பார்த்தா லிட்ல ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகப்படியான ஸ்டீம் இருந்தா ஒரு லிமிட்டுக்கு மேல இருக்க ஸ்டீம் வந்து இந்த எக்ஸாக்டர் வழியா வெளியே வந்துடும். ஸோ அப்போ நம்ம எவ்வளவு நேரம்னாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 1 hourக்கு மேல இது யூஸ் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் ஆயிடுது. தண்ணி வந்து திருப்பி ஊத்திட்டு திருப்பி நம்ம 1 hour கூட டைம் செட் பண்ண முடியும். ஸோ இது வந்து சேஃப்டியான விஷயம். யாராலும் ஹேண்டில் பண்ணக்கூடிய இது என்னன்னா எடுக்கும் போது மட்டும் இந்த ஆவி படாம நம்ம எடுக்கணும். ஒரு கிளாத் பிடிச்சிட்டு எடுக்க போறோம் அவ்வளவுதான். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கக்குள்ள இந்த பாக்ஸ்லயே வந்து கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் ஐட்டம்ஸ் நம்ம பண்ணலாம். தோக்லா பண்ணலாம். இப்போ நார்த் எல்லாம் பண்ணுவாங்க தோக்லான்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் பண்ணுவாங்க, அது பண்ணலாம். அதே மாதிரி மோமோஸ் பண்ணலாம், ஸ்வீட் கார்ன், பொட்டேட்டோ, அதே மாதிரி எல்லாமே இது பண்ணலாம். இது ஃபுட் கிரேட் பிரெட். இந்த டர்பரோட பர்பஸ் என்ன, 30 secondsக்குள்ள உங்களுக்கு ஸ்டீம் ப்ரொடக்ஷன் ஆயிடும். டர்போ வைக்கும் போது நார்மலா வைக்கும் போது நார்மலா தண்ணி சூடாகி வரணும். இது வந்து 30 செகண்ட்ல உங்களுக்கு ஸ்டீம் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் வேணா ஒரு கண்டெய்னர் வச்சுக்கலாம். இல்ல வெறும் ஸ்ப்ரோட் மட்டும் தான் வேக வைக்கணும், அந்த மாதிரி ஸ்ப்ரோட் மட்டும் வேக வச்சுக்கலாம். ஸோ எக் மட்டும் எக் அந்த மாதிரி பாருங்க. இட்லி வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி இட்லி வந்து 3 ட்ரேல இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிளா இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஸ்டீமர்ல சாப்பிட்றதுக்கு நார்மலா சாப்பிட்றதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, டயட்ல இருக்கவங்க, நான் வந்து உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆயில் கண்டென்ட் வேணாம்னு நினைக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் வேணாம்னு நினைக்கிறவங்க, டயபெட்டிஸ் சுகர் பேஷண்ட் ஆகட்டும், ஒபிசிட்டி வயிறு இருக்கிறவங்க, பிபி அசிடிட்டி இருக்கிறவங்க, ஹார்ட்
டிசீஸ் இருக்கவங்க இவங்க எல்லாமே வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ் பண்ணலாம். ஜென்ரலா எல்லாருமே யூஸ் பண்ண ஹெல்த்தி ப்ராடக்ட். இதெல்லாம் வர வேண்டாம்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் கண்டிப்பா. இப்போ பசங்கலாம் பாத்தீங்கன்னா பொரியல் பண்ணீங்கன்னு வச்சுங்க, வீட்டில் பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பா யாரும் சாப்பிட மாட்டாங்க நம்ம வீட்டில். இதே மாதிரி இந்த பாயில்டு பண்ணிட்டு சாலட் மாதிரிட்டு கொஞ்சோண்டு சாஸை ஊற்றி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுருவாங்க. கடை வச்சிருக்கவங்க மினி ஷாப் வச்சிருவாங்க, எனக்கு இந்த மாதிரி பர்பஸ்க்கு வேணும்னா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கீரை சூப், இப்போ முருங்கைக்கீரை சூப்லாம் நிறைய பேர் எடுப்பாங்க. முருங்கைக்கீரை நல்லா பொடி பண்ணி நறுக்கிட்டு உள்ள போட்டுட்டு அந்த சூப் எடுத்துக்கலாம். அதை திருப்பி வந்து லைட்டா ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம பொரியலாம் சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ முள்ளங்கி ஆகட்டும், முருங்கைக்கீரை, எந்த வெஜிடபிள்ஸ், வாழைத்தண்டு வச்சிருக்கிறேன், பாவக்காய்லாம் பார்த்தீங்கன்னா பொரியல் யாருமே சாப்பிட முடியாது, இதுல எல்லாருமே சாப்பிட முடியும். ரொம்ப ஹெல்த்தியான ப்ராடக்டா இருக்கும் சார். ஸோ இப்போ டைம் வெந்தா நம்ம இதை பார்க்கலாங்க. அதனால எடுத்துடுறோம் இந்த மாதிரி. ஓகே சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நம்ம வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆயிடுச்சு சார். இந்த இது வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வெந்திருக்குது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணணும் பாருங்க, ரைஸ் வந்து பாயில் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வச்சது பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கு அப்புறம் இந்த கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன் வச்சிருந்தோம். நல்லா குக் ஆயிடுச்சு. எல்லாமே கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. ஆமாம், நல்லா உள்ள போகுது. ஆமாம், நல்லா வெந்துருச்சு. ஈவனாக வெந்திருக்கும். ஈவன் குக்கிங்கில் இருக்கும் உங்களுக்கு கிழங்குலாம் கூட. ஸோ ஒரு பக்கம் வேகிறது அந்த மாதிரிலாம் இல்லை, ஈவனாக குக் ஆகும். அந்த நியூட்ரிஷன் கண்டென்ட் இதில் இருக்க இன்னும் அட்வான்டேஜ்னா சாப்பிடும் போது அந்த கண்டென்ட்டோட இதெல்லாம் இப்போ இந்த கார்னில் சத்து ஃபுல்லா தண்ணியில இறங்கிடும் சரிங்களா. அப்ப நம்ம வந்து வெறும் சக்கை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ ஆவியில வைக்கும் போது அதுல இருக்க சத்து முழுமையா நமக்கு கிடைக்கும். நார்மலா இருக்கும்போது இந்த மாதிரி வராதுங்க. இந்த மாதிரி வெந்தாதான் இந்த மாதிரி நல்லா வரும். ஸோ பசங்களுக்கு பெப்பர் சால்ட் வேணா கூட மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்க முடியும். சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்குங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கார்ன் பண்ணோம் இல்லைங்களா, கீழே வந்து ஸ்ப்ரோட் வச்சிருந்தோம். ஸ்ப்ரோட் எல்லாமே வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. கொண்டக்கடலை, அதே மாதிரி பச்சை பயிரெல்லாம் பாருங்க நல்லா வெடிச்சு நல்லா. பீன்ஸ், ஒயிட் பீன்ஸ் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா, பச்சை பட்டாணி, அவரைக்கொட்டை எல்லாமே வெந்திருக்குது. இதுல வந்து நம்ம பெப்பர் சால்ட் வேணும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்க மாவாட்டு நல்லா வெந்திருக்கும். பாருங்க முட்டை வெந்துருச்சு, 10 நிமிஷத்துலேயே குக் ஆயிடுச்சு இல்லையா, அதனால எடுத்துடுறோம் இந்த மாதிரி. ஓகேண்ணா சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார் நாம வந்து ஆல்ரெடி நம்ம வச்சுட்டோம் இல்லையா, இட்லி, சிக்கனு, நம்ம வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணியிருந்தோம். சூப்பு இங்கே கீழே கலெக்ட் ஆயிருக்கு, பியூர் சூப்பு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 40 மினிட்ஸில் நம்ம எல்லாமே குக் ஆயிடுச்சு. இப்போ இட்லி பார்த்தீங்கன்னா நம்ம 10 நிமிஷத்துல குக் ஆயிடுச்சு, பட் அந்த ஸ்டீம்லேயே இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். இப்போ பாருங்க இட்லி வந்துருச்சு, எடுத்துட்டோம். இப்போ இட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக வந்திருக்கும். அது ஆறட்டும், எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் சிக்கன் பார்த்தீங்கன்னா பாருங்க நல்லா ஆயில் இல்லாமல் குக் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்கின் டோன் பார்த்தாவே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இதே வந்து இந்த பவுலில் வச்சிருக்கிறோம். இப்போ இந்த பவுல் வைக்காம இதே வந்து உங்களுக்கு வந்து வெறும் சிக்கன் வச்சுட்டு அப்படியே விட்டோம்னா அதோட சூப் கூட நம்ம கலெக்ட் பண்ண முடியும். சிக்கன் சூப்பும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணோம் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கூட நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குக் ஆனதெல்லாம். இப்போ இதை வந்து வேஸ்ட் பண்ண வேணும் இல்லை, லைட்டாக ஆயில் போட்டு தாளிச்சுட்டு நம்ம பொரியல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கூட நம்ம பொடியை நறுக்கி போட்டுட்டோம்னா அந்த பொரியல் ஸ்டேஜுக்கு வந்துடும் உங்களுக்கு. இல்லை வெறும் நாங்கள் சாலட்டாக சாப்பிட்றோம் அப்படியே கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி வெள்ளரிக்காய், அதே மாதிரி முள்ளங்கி போட்டுக்கலாம், வாழைத்தண்டு, என்ன காய்கறி, என்ன வெஜிடபிள், அந்த மாதிரி காலிஃப்ளவர் ஆகட்டும் எதனால நம்ம இந்த மாதிரி பாயில்டு பண்ணி சாப்பிட முடியும். உங்களுக்கு இதில் இருக்க சூப்பு, இதில் இருக்க எனர்ஜி வந்து முழுசாவே கிடைக்கும். மூடி வச்சிடறேன் பாருங்க, நான் ஸ்டாப் சூப் சொல்லலாம். இது டேப் திறந்து விட்டா இங்க ஸ்டீம் தண்ணி ஊத்திட்டா போதும், ஊத்திட்டே இருந்தா அது பாட்டு சூப் வந்துட்டே இருக்கும். இது எடுத்துட்டே இருக்கலாம். இது திறக்கக்குள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூடு இருக்கும். இந்த கை எடுத்து திறக்கிற மேல் பக்கமா திறந்து விட்டா போதும், உங்களுக்கு சூப் நான் ஸ்டாப்பா வந்துட்டே இருக்கும். திருப்பி நம்ம தண்ணி ஊத்திட்டு வச்சிட்டோம்னா திருப்பி அந்த வெஜிடபிள்ஸ்ல இருக்க சூப் திருப்பி எடுத்துட்டே இருக்கலாம். ஆனா இவ்வளவு நேரம் ஸ்டீமரை பத்தி நிறைய விஷயம் சொன்னீங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸா நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வரப்பிரசாதம் சொல்லலாம். கண்டிப்பா. இதோட இன்னும் கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க. இதை நான் எப்படி வாங்கணும், இல்ல ஆன்லைன்ல நான் வாங்குறேன் அப்படின்னா நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம்? இது வந்து 2 டைப்பாக இருக்குங்க சார். ஒன்று இங்கே தமிழ்நாடு முழுக்க நம்ம ஃப்ரீ ஹோம் டெலிவரி இருக்குது. சில டிஸ்ட்ரிக்ட் நம்மளே நம்ம ஒரு அட்வான்ஸ் அனுப்பிச்சாங்கன்னா நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வாங்கிக்கிறோம். இன்னொன்று வந்து ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி தரோம். கொரியரில் அனுப்பிச்சு விட்றோம். அவங்களுக்கு அமௌண்ட் ஜிபேவோ ஃபோன்பே பண்ணால் கொரியரில் அனுப்பிச்சு கொடுக்குறோம். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் பண்ணி தரோம். நம்மது இங்கே சென்னை அரும்பக்கம் மெட்ரோட நம்ம ஆஃபீஸ் இருக்குது. இங்கே வந்து நேரில் வந்து வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 வகையான ஆப்ஷன்ஸ் நம்ம சேல் பண்ணுறோம். கேரண்டி பொறுத்த வரைக்கும் டோட்டல் ப்ராடக்ட் வந்து 1 இயர் கேரண்டி இருக்குது. லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீ ப்ராடக்ட் இருக்குது. இன்னொன்று இது மேஜராக எந்த ப்ராப்ளம் வராது. இல்லை தண்ணி ஊற்றி ஆன் பண்ணி பண்ணாங்கன்னா லைஃப் டைம் இதில் ப்ராப்ளமே வராது. லைஃப் டைம் ப்ராடக்ட் சொல்லலாம். இந்த ப்ராடக்ட்ல சர்வீஸ்ங்கிறது நெசசரி கிடையாது. எதுவுமே அன்பிரேக்கபிள் பார்ட்ஸ் கேரண்டி எல்லாமே அவைலபிள் இருக்கு. அது மீறி ஏதாவது வந்தாலும் நம்ம சர்வீஸ் அவைலபிள் இருக்கு. ஆனால் இந்த பாலிகார்பனேட் அதுக்கப்புறம் சில்வர். ஆமா. இதுல வந்து பிரைஸ் என்னன்னா சார், இது பாலிகார்பனேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5375 ரூபா வருது. இது வந்து உங்களுக்கு 1000 ரூபா நம்ம சேனல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்ல இருந்து வரவங்களுக்கு 1000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். 4375 ரூபா வருதுங்க. இது பாத்தீங்கன்னா எஸ்எஸ். ஸோ இது வந்து ஃபுட் கிரேடு உங்களுக்கு எஸ்எஸ் சர்ஜிக்கல் மெட்டீரியல் வரும். இது பாத்தீங்கன்னா சைனிங் இருக்காது. ஸோ இது வந்து உங்களுக்கு 7575 ரூபா, 1000 ரூபா உங்களுக்கு சேனல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். 6575 ரூபா வருது. முக்கியமா வந்து சவுத் இந்தியன் ஃபுட் சேனல் வந்து நாங்க பார்த்துட்டு வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா 1000 ரூபாய் 2 ப்ராடக்ட்டுக்குமே டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த
ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டேரெக்டாக வாங்கினாலும் வாங்கலாம். இல்லை நான் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணுறேன், எனக்கு டெமோ வீடியோ வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னா அதுக்கு தனியாக டெமோ வீடியோ வச்சிருக்காங்க. டோர் ஸ்டெப்பாக வந்துட்டு எனக்கு டெமோ காட்டுங்க அப்படின்னாலுமே ஒரு 200 ரூபாய் நீங்கள் வந்து ஜிபே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டோர் ஸ்டெப்பே வந்துட்டு டெமோ எல்லாமே காட்டிட்டு எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இன்னொன்று நம்ம இது வந்து டெமோ காமிக்கணும் அவசியம் இல்லை சார். இது வந்து ஜஸ்ட் நம்ம வீடியோலேயே எல்லாமே கொடுத்துட்டோம். இன்னொன்று நம்ம ஒரு ரெசிபி புக்கு தரோம். ஸோ அதில் என்னென்ன வெரைட்டிஸ்க்கு எவ்வளோ டைம் வைக்கலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எந்த மெத்தட்ஸ்னா அந்த புக்லெட் உங்களுக்கு கொடுத்துறோம். இந்த மாதிரி ஒரு புக்லெட் வந்துடும். ஸோ அதை நம்ம யாராலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேண்ணா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களுமே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸான ப்ராடக்ட் வந்து உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.